Stelios! உலக வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா எத்தனையோ போர்கள் நடந்திருக்கு. அதுல எத்தனையோ போர் வீரர்கள் தங்களோட வீரத்தை நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சில வீரர்களோட பேர் மட்டும்தான் காலம் கடந்து இன்னைக்கும் வரலாற்றுல நீங்கா இடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அந்த வீரர்களோட பேரை சொன்னாலே அந்த காலத்துல எதிரி நாட்டு படைகள்லாம் கதி கலங்கி போய் அவங்க நாட்டோட சரணடைகிற அளவுக்கு அபாரமான போர் திறமைகளையும் போர் படைகளையும் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட அபாரமான போர் திறமைகளையும் போர் படைகளையும் கொண்டிருந்த வரலாற்றின் தலை சிறந்த 5 போர் வீரர்கள் யாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களை எத்தனை பேருக்கு ஹிஸ்டரி அண்ட் வார் பேஸ்ட் கண்டென்ட்லாம் பிடிக்கும்னு தெரியல. அந்த மாதிரி ஹிஸ்டரி அண்ட் வார் பேஸ்ட் கண்டென்ட்லாம் லைக் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா இப்பவே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட்டை லைக் பண்றீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது கிங் லியோனிடஸ். கிங் லியோனிடஸ் பத்தியும் அவரோட 300 ஸ்பார்டன் வீரர்களை பத்தியும் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா 2006ல ஸ்பார்ட்டாவோட ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி வெளிவந்த 300 ஸ்பார்டன்ஸ் படத்துல கிங் லியோனிடஸ் பத்தியும் அவரோட ஸ்பார்டன் வீரர்களின் வீரத்தையும் போர் முறைகளையும் பத்தி பிரம்மாண்டமா காமிச்சிருப்பாங்க. ஸ்பார்டன்ஸ் பத்தி சொல்லணும்னா, நாங்கள் பின்வாங்குவதும் இல்லை, சரணடைவதும் இல்லை. இதுதான் ஸ்பார்டன்ஸோட தாரக மந்திரம். ஸ்பார்டன்ஸ் நடக்க பழகும் போதே அவர்களுக்கு சண்டை பழகவும் கற்றுத்தரப்படும். 7 வயதில் தன்னந்தனியாக அடர்ந்த காட்டு பகுதியில் விடப்படும் இவர்கள் அங்கிருந்து நாடு திரும்பும் போது உலகின் தலை சிறந்த போர் வீரர்களாக உருவெடுக்கிறார்கள். என்னடா படத்துல வரத அப்படியே சொல்றேன்னு தானே நினைக்கிறீங்க? படத்துல மட்டும் இல்லங்க, ஸ்பார்டன்ஸ் ரியல் லைஃப்லயுமே இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. ஸ்பார்ட்டாவோட ரியல் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி ஸ்கிரீன் பிளேக்காக கொஞ்சம் சேஞ்சஸோட எடுக்கப்பட்ட படம் தான் 300 ஸ்பார்டன்ஸ். இப்பேற்பட்ட ஸ்பார்டன்ஸ் இனத்தை சேர்ந்த ஒரு தலை சிறந்த போர் வீரர் தான் ஸ்பார்ட்டாவோட கிங் லியோனிடஸ். இவர் வாழ்ந்த காலகட்டத்துல பெர்ஷிய நாடு ஸ்பார்ட்டா உட்பட ஒட்டுமொத்த கிரேக்கத்தையும் கைப்பற்றி அடிமைப்படுத்த நினைச்சாங்க. அந்த செய்தி ஒட்டுமொத்த கிரேக்கம் முழுக்க பரவ பலாயிரக்கணக்கான பெர்ஷிய வீரர்களை எதிர்த்து கிங் லியோனிடஸ் தலைமையில வெறும் 300 ஸ்பார்டன் வீரர்கள் போருக்கு போனாங்க. அந்த போர்ல லியோனிடஸும் அவரோட படை வீரர்களும் தந்திரமா செயல்பட்டு எதிரி நாட்டு படைகள் மொத்தமா அவங்களை நெருங்க முடியாத மாதிரி ஒரு குறுகலான மலைப்பகுதியிலிருந்து எதிரி படைகளை 1 by 1 வர வச்சு எதிரிகளோட காலார் படை, குதிரை படை, யானை படைகள் எல்லாம் சர்வசாதாரணமா தகர்த்து எறிஞ்சிட்டு பெர்ஷியாவோட தலை சிறந்த 1000 வீரர்களை கொண்டிருந்த இம்மார்டல்ஸ் படைக்கு மரண பயத்தை காமிச்சு கொன்னு குவிச்சாங்க. பிறகு லியோனிடஸை நேருக்கு நேர் எதிர்கொண்டு வெல்ல முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பெர்ஷிய மன்னன் ஜெக்சிஸ் ஸ்பார்ட்டாவை சேர்ந்த ஒரு ஒதுக்கப்பட்ட உளவாளி மூலமா லியோனிடஸ்க்கு ஒரு தவறான செய்தி அனுப்பி சூழ்ச்சி பண்ணி லியோனிடஸையும் அவரோட வீரர்களையும் வேற இடத்துக்கு வர வச்சு பெர்ஷியாவிடம் எஞ்சிருந்த 30,000 வீரர்களை வச்சு அவங்கள சுத்தி வளைச்சிட்டு இருக்கான். இறுதியில 30,000 பெர்ஷிய வீரர்களுக்கும் 300 ஸ்பார்டன் வீரர்களுக்கும் எதிரான போர்ல ஸ்பார்டன்ஸ் எக்கச்சக்கமான பெர்ஷிய வீரர்களை கொன்னு குவிச்சிட்டு ஆல்மோஸ்ட் போர் முடிகிற தருணத்துல கிங் லியோனிடஸ் அவரோட படை வீரர்களோடு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது செங்கிஸ்கான். 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல சென்ட்ரல் ஏசியா முழுவதுமே கைப்பற்றி உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின பேரரசர் தான் செங்கிஸ்கான். இதுக்காக செங்கிஸ்கானும் அவரோட படையும் சேர்ந்து கொன்ன வீரர்களோட எண்ணிக்கை 400 கோடிக்கும் மேல. இப்பேற்பட்ட பேரரசர் செங்கிஸ்கான் ஒரு நாடோடி குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. இவரோட சின்ன வயசுல இருந்தே பல பிரிவுகளா சிதறி கிடந்த மங்கோலியாவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றது தான் இவரோட கொள்கையா கொண்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே வில்வித்தில கை தேர்ந்தவரா இருந்ததால வளர்ந்ததுக்கு அப்புறம் இவரோட கொள்கையையும் அசாத்தியமான ஆயுதங்களை கையாளும் திறமையை பார்த்த நாடோடி மக்கள் இவருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்திருக்காங்க. பிறகு செங்கிஸ்கான் அந்த நாடோடி மக்களை வச்சு சிறு சிறு பிரிவுகளாக சிதறி கிடந்த மங்கோலியாவை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய படையா உருவாக்கி இருக்காரு. அந்த படைபலத்தை வச்சு சிறிய படைகளை கொண்ட எண்ணற்ற நாடுகளை போர் செஞ்சு கைப்பற்றிருக்காரு. தன்னை விட பெரிய படைபலம் கொண்ட நாடுகளை நேரடியாக போர் புரியாம அந்த நாட்டோட ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு நட்பு முறையில உள்ள புகுந்து பிறகு நாட்டையே கைப்பற்றிருக்காரு. இதனாலேயே செங்கிஸ்கானுக்கு 500க்கும் மேற்பட்ட மனைவிகளும் 1000க்கும் மேற்பட்ட வாரிசுகளும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி இவரோட படைகளை கொஞ்சமா அதிகரிச்சு பிற்காலத்துல மங்கோலியா மட்டும் இல்லாம சென்ட்ரல் ஏசியா முழுவதுமே கைப்பற்றி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கும் உலக வரலாற்றுல மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த மன்னர் யாருன்னு கேட்டா அது செங்கிஸ்கான் தான் வரலாறு சொல்லும். ஆனாலும் இவர் தன்னை விட பெரிய படைபலம் கொண்ட நாடுகளை நேரடியாக வீரத்தால எதிர்கொள்ளாம தந்திரத்தால வீழ்த்திருக்காரு. அப்படின்றதுனாலதான் இவர் இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்காரு. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது அலெக்சாண்டர் த கிரேட்.
தன்னோட வாழ்நாள்ல தோல்வியே கண்டிராத ஒரு மன்னர்னா அது அலெக்சாண்டர் த கிரேட்னு தான் வரலாறு சொல்லும். கிமு 300 காலகட்டத்துல கிரேக்கத்தை சேர்ந்த மெசடோனா அப்படின்ற ஒரு நாட்டுல ஒரு அரச குடும்பத்துல பிறந்தவர் தான் அலெக்சாண்டர் த கிரேட். தந்தை இறந்து போனதால ரொம்ப சின்ன வயசுலயே மெசடோனாவோட அரசரா முடிசூடப்பட்டார் அலெக்சாண்டர். இவரோட ஆட்சி காலத்துல தான் கிரேக்கத்தோட மிகப்பெரிய எதிரி நாடா இருந்த பெர்ஷியாவை கைப்பற்றி கிரேக்க வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்காரு. அப்ப இவரோட வயசு வெறும் 20 இருந்து 25 தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அடுத்த 7-8 வருஷத்திலேயே பாரசீகம், சிரியா, வெனிஸ், எகிப்துன்னு தான் கால் வைக்கிற எல்லா தேசத்தையும் கைப்பற்றி தன்னோட ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்படி தான் கால் வைக்கிற எல்லா தேசத்தையுமே சர்வசாதாரணமா கைப்பற்றின அலெக்சாண்டர் அவரோட 32வது வயசுல இந்தியாவோட பஞ்சாப் பகுதியை ஆண்டு வந்த மன்னர் போரிஸ்க்கு எதிரான போர்லயும் ஜெயிச்சுட்டு பிறகு போரிஸ் கிட்ட நான் பார்த்த வீரர்களே நீங்க தான் தலை சிறந்த வீரர், உங்களோட நாட்டை நீங்களே ஆளுங்கன்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து திரும்பி போனதாகவும் போற வழியில ஏதோ நோய் வந்து இறந்து போனதாகவும் கிரேக்கர்கள் வரலாறுல எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டோரி தான் நம்ம படிச்ச ஸ்கூல் புக்ஸ்லயுமே இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் டீப்பா போய் ஒரிஜினல் ஹிஸ்டரி அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா நாடுகளையுமே கைப்பற்றி பிறகு இந்தியா மேல ஆசைப்பட்டு வந்த அலெக்சாண்டர் கடைசியில நம்ம இந்தியால இருந்து திரும்பி போகவே இல்ல. மன்னர் போரிஸ்க்கு எதிரான போர்ல போரிஸ் தன்னோட யானை படைகளை வச்சு அலெக்சாண்டரோட படைகளை அடிச்சு ஓட விட்டு அலெக்சாண்டரை தான் கையாலேயே குத்தி கொண்டிருக்காரு. இதுதான் உண்மையிலே அங்க நடந்திருக்கு. இதனாலதான் அலெக்சாண்டரோட உடல் கூட கிரேக்கர்களுக்கு கிடைக்கல. இப்ப சொல்லுங்க கைஸ், அலெக்சாண்டர் த கிரேட்டா இல்ல அந்த அலெக்சாண்டரை அடிச்சு காலி பண்ண நம்ம இந்திய மன்னர் போரிஸ் த கிரேட்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது அசோகா த கிரேட். சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவோட பல பகுதிகளையும் ஆட்சி செய்த மௌரிய பேரரசர் தான் அசோகா த கிரேட். இவர் இந்தியா மட்டும் இல்லாம நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளையும் சர்வசாதாரணமா கைப்பற்றி தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு. அசோகா சிறந்த போர் யுக்திகளையும் மூர்க்கத்தனமான படை வீரர்களையும் கொண்டவரா இருந்ததால அசோகாவும் அவரோட படைகளும் ஒரு நாட்டு மேல போர் தொடுத்தா அந்த நாடே ரத்த வெள்ளத்துல மிதக்கிற அளவுக்கு நாட்டு மக்கள் தொகையில பாதி பேரை வெட்டி வீசிட்டு பிறகு நாட்டை கைப்பற்றுவாங்களாம். அசோகா நாட்டை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த பிறகு நல்ல முறையில் ஆட்சி செய்வார்னு சொல்லப்படுது. இந்தியால இவரோட ஆட்சி காலத்துல தான் எண்ணற்ற பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் செழிப்பா வச்சிருந்தார்னு வரலாறுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனாலதான் இவர் அசோகா த கிரேட்னு சொல்றாங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்தியாவோட பல பகுதிகளையும் சர்வசாதாரணமா கைப்பற்றி ஆண்டு வந்த அசோகாவால இந்தியாவோட தெற்கு பகுதியில மட்டும் நுழைய கூட முடியல. அதுக்கு காரணம் சோழர்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் கிங் யார் அப்படின்றத மறக்காம ஒரு ஃபயர் போட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபைனலா இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வீரம் மிக்க நம் தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன். காலத்தால் அழிக்க முடியாத பெருமைகளை கொண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனோட மகன் தான் இந்த ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன் மற்றும் கரிகால சோழனோட வீரத்தையும் சாதனைகளையும் பத்தி நம்ம வரலாறுலயும் நிறைய படிச்சிருக்கோம். இப்ப பொன்னியின் செல்வன் படத்திலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவங்களை விடவே திறமையான, எதற்கும் அஞ்சாத துணிச்சலான மாவீரன் தான் அவர்களோட வாரிசான ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் தன்னோட அப்பா ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருக்கும் போதே இந்தியாவோட பல பகுதியும் கைப்பற்றி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ராஜராஜ சோழன் இறந்ததுக்கு அப்புறம் முழு ஆட்சி பொறுப்புக்கு வந்த இவரு முதல்ல தன்னோட அப்பா குறைவா கைப்பற்றி வச்சிருந்த இலங்கையை முழுசா கைப்பற்றிருக்காரு. அதை தொடர்ந்து பெங்கால், ஒரிசா, தாய்லாந்து, மலேசியா, பங்களாதேஷ்னு எக்கச்சக்கமான நாடுகளையும் சர்வசாதாரணமா கைப்பற்றி தன்னோட ஆட்சிக்கு உட்படுத்திருக்காரு. ஒட்டுமொத்த சோழர்களோட வலுவான ஆட்சியுமே இவர்கிட்ட இருந்துதான் தொடங்கி இருக்கு. இவர் தரை வழி மட்டும் இல்லாம கடல் வழியாக பயணம் செஞ்சியும் பல நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. இவர் வாழ்ந்த காலகட்டத்துல இவரோட பேரை சொன்னாலே பல எதிரி நாட்டு மன்னர்கள் எல்லாம் கதி கலங்கி போய் அவங்க நாட்டோட சரணடைகிற அளவுக்கு அபாரமான போர் திறமைகளையும் பிரம்மாண்டமான போர் படைகளையும் கொண்டிருந்திருக்காரு. ராஜேந்திர சோழன் தான் கால் வைக்கிற எல்லா நாடுகளையுமே சர்வசாதாரணமா கைப்பற்றினதுக்கு முக்கிய காரணம் அவர்கிட்ட இருந்த 10 லட்சம் காலாட்படை, எக்கச்சக்கமான குதிரைப்படை, யானைப்படை, கடல் கடந்து போர் புரிய பலமிக்க கப்பற்படையெல்லாம் வச்சிருந்ததையும் தாண்டி எதற்கும் அஞ்சாத அவரோட துணிச்சலும் வீரமும் தான் முக்கிய காரணமா இருந்திருக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் கிங் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்சது மினிமம் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.